ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. ஆனா இப்போ சமீபத்துல ஒரு செய்தி என்பது வந்திருக்கு. அந்த செய்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தை புறக்கணிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி செய்தி சொல்றாங்க. இந்த புறக்கணிப்புக்கு பின்னாடி என்ன காரணம்? மறதியில புறக்கணிச்சாரா இல்ல வேணும்னே புறக்கணிச்சாரா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கான பின்னணி என்ன என்பதை பார்த்திடலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்திய கடுமையா விமர்சனம் பண்ணி காட்டமான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கு. அதற்குறித்தான பின்னணி என்னன்னு பார்த்திடலாம். வெல்கம் டு சென்சேஷன். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுக்கவே சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட முதல்கட்ட சுற்றுப்பயணம், அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேர்ல தொடங்கப்பட்ட சுற்றுப்பயணம் என்பது சமீபத்துல கோயம்புத்தூர்ல தொடங்கி தஞ்சாவூர்ல முதற்கட்டமா நிறைவடைஞ்சது. இப்ப அவர் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. அந்த 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக தான் நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட இல்லத்துல நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு 109 வகையான சைவ உணவுகளை படைச்சு அவருக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. இந்த விருந்துல பல முக்கியமான தலைவர்கள் பாஜக சைட்லயும் அதிமுக சைட்லயும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் எல்முருகன் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இதுல குறிப்பா நயினார் நாகேந்திரனுக்கு முன்னாடி இருந்த தமிழக பாஜக தலைவர் இதுலயும் கலந்துக்கல. அதே மாதிரி அதிமுக தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்து கொடுத்தாலும் இந்த விருந்துக்கு மத்தியிலேயே எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் ஒரு 40 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட இந்த சுற்றுப்பயணம் என்பது மக்களிடத்துல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, இன்னும் என்னென்ன மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ணலாம், ஏன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான சந்திப்பு என்பதால, அதுவும் தென் தமிழகத்துல நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சந்திப்பு என்பதனால அங்கெல்லாம் எப்படி நம்ம கூட்டணியை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்ததா சொல்லப்பட்டது. நயினார் நாகேந்திரன் இப்படி ஒரு விருந்தை படைச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தது ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினருக்கு, அதுவும் குறிப்பா கன்னியாகுமரி மாவட்ட அதிமுகவினருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்பது கட்சிக்குள்ளேயே பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டீங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்னது போல எடப்பாடி பழனிசாமியோட இந்த 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது ஆகஸ்ட் 8ஆம் தேதி முடிவடையுது. அவர் அடுத்து 3ஆம் கட்ட சுற்றுப்பயணமா பல மாவட்டங்களுக்கு போக இருக்காரு. குறிப்பா சொன்னோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், அப்புறம் சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்துக்கு அவர் போக தயாரா இருக்காரு. ஆனா இந்த 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்திலையும் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட பேரே இடம் பெறல. இதுதான் அங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஒரு பெரிய சர்ப்ரைஸ், ஒரு அதிர்ச்சி சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். எதற்காக இத்தனை மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கக்கூடிய திருநெல்வேலி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு, எதற்காக கன்னியாகுமரிக்கு போக முடியல, எதற்காக எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரிக்கு போகல அப்படின்னு பார்க்கும்போது இதுல பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. கன்னியாகுமரி குறிப்பாவே 6 சட்டமன்றங்கள் உள்ளடக்கிய ஒரு மாவட்டம். இதுல இப்போ 4 சட்டமன்றங்கள்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியும் 2 சட்டமன்ற தொகுதிகள்ல அதிமுக பாஜக கூட்டணியும் இருக்காங்க. குறிப்பா கன்னியாகுமரி எப்பவுமே தேசிய தேர்தலாகட்டும் இல்ல மாநில தேர்தலாகட்டும் தேசிய கட்சிகளுக்கு சார்பா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இங்க அதிமுகக்குள்ள பல கோஷ்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கன்னியாகுமரி அதிமுகவை சேர்ந்த மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஜான் ஜேக்கப் என்பவர் சமீபத்துல மாற்றப்பட்டார். இவருக்கு பதிலாக ஜெயசுதர்சன் அப்படின்றவர் இந்த பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டார். இந்த ஜெயசுதர்சனோட நியமனத்துக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே பல நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதனோட நீட்சியா அதிமுகவை சேர்ந்த பல நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா திமுகலையும் தாவைக்காலையும் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு கோஷ்டி பூசல் என்பது கன்னியாகுமரிக்குள்ளேயே பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அதிமுக அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அதிமுக மீண்டும் பாஜகவோட சேர்ந்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாலும், இந்த கூட்டணி என்பது கன்னியாகுமரியில அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி கொடுக்கும் அப்படின்னு நம்பினாலும், இந்த ஒரு உட்கட்சி பூசல் என்பது அதிமுகவுக்கு பெரிய தலைவலியா தான் இருக்கு.
இன்னும் குறிப்பா சொல்ல போனா கன்னியாகுமரியில வந்து அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் சேர்க்கை வந்து சரியா நடைபெறல. அது மட்டும் இல்லாம இதுல பல போலி உறுப்பினர்கள்லாம் சேர்க்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பல கோஷ்டி பூசல்கள் இருக்கு. இந்த டைம்ல நாம கன்னியாகுமரியில பிரச்சாரம் பண்ணும்போது இந்த கோஷ்டி பூசல் வெளிப்படையாவே வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதனால கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய கலைபுரம் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக தான் எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்துல கன்னியாகுமரியை தவிர்த்துட்டதாகவும், தேர்தல் நெருங்குற சமயத்துல கன்னியாகுமரிக்கு அவர் போவார்னு அதிமுக காரங்க சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த தொண்டர்கள், அதாவது திருநெல்வேலி வரைக்கும் தலைவர் வந்துட்டாருப்பா, அடுத்து நம்ம ஊருக்கு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட அந்த தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு. அதற்கு முக்கியமான காரணம் கோஷ்டி பூசல்னு சொல்லப்பட்டாலும், இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பாஜக தலைவரோடு சேர்ந்து இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அது வந்து அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்தில் தான் நமக்கு தெரிய வரும். ஒரு பக்கம் வந்து அதிமுக காரங்க எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் அவருக்கு மக்கள் வரவேற்பு அதிகமா இருக்குன்னு சொன்னாலும், எதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி போகல அப்படின்ற கேள்வி வந்து எதிர்க்கட்சியினர் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி தேனிக்கு எப்போ போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் கட்சிக்குள்ள கிளம்பியிருக்குன்னு சொல்றேன். அங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் என்பது கட்சிக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து பாஜகவோட கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடுத்து அவரோட பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற முடிவு வந்து இன்னும் அபிஷியலா அறிவிக்கல. பட் இருந்தாலும் தொடர்ந்து ஸ்டாலினை பாக்குறாரு. ஆனா அவர் அவர் உறுதியா சொல்லிட்டாரு, திமுகவோட ஜாயின் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லிட்டாரு. ஆனா இருந்தாலும் ஓபிஎஸ் அவரோட ஆதரவாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய அரசை தாக்குற மாதிரி நீங்க தொடர்ந்து பேசுங்க, அதாவது மத்திய பாஜக அரசு எப்படி தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படின்ற மாதிரி நீங்க தொடர்ந்து பேசுங்கன்ற மாதிரி ஓபிஎஸ் வந்து ஒரு கட்டளை போட்டிருக்கிறதா செய்திகள் வருது. சோ தேனிக்கு எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் எப்படி கை கொடுக்க போகுது, அங்க வந்து எப்படி அவருக்கு வரவேற்பு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன அப்படின்னா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்தியை நோக்கி ஒரு காட்டமான கேள்வியை கேட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த விவகாரம் என்ன அப்படின்னா, 2022ஆம் ஆண்டு ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார், பாரத் ஜோடோ யாத்ரா. அதாவது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த பிரச்சாரம் என்பது நடைபெற்றது. அந்த பிரச்சாரத்தின் வழியாகவே பல மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள்களை தொடர்ந்து ராகுல் காந்தி சந்திச்சாரு. டிசம்பர் 2022 அன்று ரிப்போர்ட்டர்ஸ்ட பேசும்போது ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா சீனா எல்லை பிரச்சனையில மத்திய பாஜக அரசு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுல இருந்து தோத்துட்டாங்க, அந்த பிரச்சனையை வந்து பாஜக அரசால தீர்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்திய படைகளை தொடர்ந்து சீனா தாக்கிட்டே வராங்க அப்படின்ற ஒரு கருத்தையும், அது மட்டும் இல்லாம இந்தியாவோட 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலத்தை சீனா வந்து சட்டவிரோதமா ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாரு. இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்பை தடுக்கிறதுக்கும் மத்திய அரசு எதுவுமே பண்ணல அப்படின்ற விமர்சனத்தையும் முன் வச்சிருந்தாரு. இந்த ஒரு பேச்சுக்கு எதிராக தான் உத்தரப்பிரதேசல ஒரு வழக்கு என்பது தொடரப்பட்டது. அந்த வழக்கு தொடர்ந்து உத்தரப்பிரதேச கீழமை நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு வந்த சமயத்துல தான் இந்த வழக்குக்கு வந்து இந்த விசாரணைக்கு ராகுல் காந்தி ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் அனுப்புறாங்க. அந்த சம்மனை எதிர்த்து அவர் வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கு என்பது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படுது. இந்த தள்ளுபடிக்கு எதிராக ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாரு. அந்த சுப்ரீம் கோர்ட் விசாரணை என்பதான் இன்னைக்கு மீண்டும் விசாரிக்கப்படும் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ராகுல் காந்தி நோக்கி கடுமையான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி என்ன கேட்டிருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்படி ராகுல் காந்தி இப்படி சொல்லலாம், ராகுல் காந்தி அங்க போய் பார்த்தாரா, இல்ல ராகுல் காந்தி அந்த சீனா வந்து இந்தியாவோட நிலத்தை வந்து சட்டவிரோதம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் ராகுல் காந்தி இருக்கா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் பொறுப்புடன் பேசணும். அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல பேச வேண்டிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதற்காக ராகுல் காந்தி பொது வெளியில பேசுறாரு, இந்த ஒரு குற்றச்சாட்டிற்கு நிரூபிக்கும் விதமா அவருக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உண்மையான இந்தியரால இப்படி எல்லாம் பேசவே முடியாது அப்படின்ற காட்டமான விமர்சனங்களையும் நீதிபதிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. என்னதான் எல்லாத்துக்கும் அந்த கருத்து சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த கருத்து சுதந்திரத்தை வைத்து நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பதிவு என்பதை நீதிபதிகள் பண்ணியிருக்காங்க. இது உள்ளபடி ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய பின்னடையாக வந்திருக்கு. குறிப்பா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ்காரங்களாம் இதற்கு அவர் ராகுல் காந்திக்கு சொன்னதுக்கு சாதகமா பல புகைப்படங்களை பதிவேற்றிட்டு வராங்க. ஏன்னா பார்டர்ல வந்து சீனா ராணுவம் வந்து சீனா வந்து அங்க இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேச கிராமங்களை எப்படி அவங்களோட பேர்ல வச்சு இது பண்றாங்க, எதற்காக தொடர்ந்து பாஜக அரசு சீனாவிடத்துல பேச்சுவார்த்தை பண்ணியுமே இந்த ஒரு பிரச்சனை என்பது எதற்காக தீர்க்கப்படாம இருக்கு, இந்த பிரச்சனை நடக்கிறது உண்மைதான்ற மாதிரி காங்கிரஸ்காரங்க ஒரு விளக்கத்தை வச்சுட்டு வராங்க. இதற்கு ராகுல் காந்தி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறார், காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு பார்க்கப்பட்டாலும் இதற்கு சட்ட ரீதியா ராகுல் காந்தி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாருன்றதை பார்க்கலாம். இப்ப இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, பாஜகவுல அடுத்த தேசிய தலைவர் யார், இந்த பிரச்சனை என்பது மீண்டும் மீண்டும் இந்தியா முழுக்கவே விவாத பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம
எப்பதான் இன்னொரு தலைவரை கொண்டு வர போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, நரேந்திர மோடி, அமித்ஷா இந்த 2 பேராலையும் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல. அதுவும் அவங்க கட்சி தலைவரையே இன்னும் தேர்ந்தெடுக்க முடியல. இது அவங்களோட அரசியலுக்கு வந்த பெரிய தோல்விதான் சொல்றாங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பல கட்டமா இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு, பல கட்டமா பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. இருந்தாலும் இங்க வந்து நரேந்திர மோடிக்கு பெரிய தோல்விதான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து RSS ஓட தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றதுல நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் உறுதியை இருக்கிறதாவும், ஏன்னா பாஜக பொறுத்தளவுல RSS ஓட தயவோட தான் பல சட்டமன்ற தேர்தல்களை சந்திச்சுட்டே வராங்க. ஆனா கிரவுண்ட்ல வந்து RSS காரங்க அதிகமா ஒர்க் பண்ண போய் தான் அது பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா மாறுது. அங்க வந்து பாஜகவால ஜெயிக்க முடியுது. இருந்தாலும் பிரதமர் மோடியை பொறுத்தளவுலையும் அமித்ஷா பொறுத்தளவுலையும் RSS ஓட தலையீடு கிரவுண்ட்ல மட்டும் இருந்தா போதும், மேல வரைக்கும் வந்துட வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள் அனைத்தும் நாமளே எடுக்கணும், RSS ஓட தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நிச்சயமா பாஜக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கு பின்னாடியும் RSS இருக்குன்னு சொல்லப்பட்டாலும், பாஜகவோட தேசிய தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த முடிவுக்கு பின்னாடியும் RSS இருக்கும். ஏன்னா சமீப நாட்களாவே வந்து RSS பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய மோதல் வந்து பெருசா பேசப்பட்டது. இந்த நிலையில தான் மோடி சமீபத்துல கூட RSS ஓட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிட்டு ஒரு பயணம் பண்ணியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது 2 பேரும் இன்னும் ஒன்னா வந்துட்டாங்க. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, RSS ஓட தலைவர் மோகன் பகவத் 75 வயதை கடந்ததுக்கு அப்புறம் யாரும் எந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பதிவு பண்ணாரு. இது இன்டைரக்டா மோடியை நோக்கி தான் பதிவு பண்றாருன்னு அப்ப மீண்டும் அந்த மோதல் என்பது வெடிக்க ஆரம்பிச்சது. இந்த நிலையில தான் RSS ஓட தலையீடு வந்து எல்லா முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தோட பாஜக தலைமை செயல்பட்டு இருக்கதாவும், ஆனா RSS வந்து என்ன விரும்புறாங்க அப்படின்னா, அவங்க சொல்ற வேட்பாளரை தான் நீங்க வந்து தலைவரா போடணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதாவும், இத்தனை மாதங்களா எதற்காக பாஜகவுக்கு ஒரு தேசிய தலைவர் வரல அப்படின்றதுக்கு இது ஒரு காரணமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கட்சிக்குள்ளேயே வந்து பல போட்டிகள், பல மோதல்கள் போயிட்டு இருக்கு, பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா மாநிலங்கள்லயுமே இன்னும் வந்து பாஜக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட முடியல. பாஜகவோட சட்ட விதிப்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாநிலங்களுக்கு தலைவர்கள் போட்டாலும் அவங்களால வந்து இன்னுமே வந்து ஒரு வேட்பாளரை அறிவிக்க முடியலன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த பீகார் தேர்தல் வர சமயத்துல இன்னும் JP நட்டா தான் பொறுப்பு தலைவராக இருந்து செயல்பட்டு இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே பல முறை பதவி நீட்டிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பீகார் தேர்தல் வருது. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலும் வரப்போகுது. இப்படி பல கணக்குகள் பார்க்கும்போது இந்த தேர்தல்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆண்டு இறுதியில தான் வந்து பாஜக தலைவர் நியமிப்பார். ஏன்னா இந்த வருடம் முழுக்கவே அது பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. யார் அடுத்து வருவாங்க, எப்போ அந்த நியமனம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு பாஜகக்குள்ள பெரிய பேசு பொருள் இருந்த சமயத்துல தான் இன்னுமே வந்து இந்த குழப்பம் இன்னும் தீர்ந்த பாடு இல்லை. அடுத்து யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. நிச்சயமா அது வந்து பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு தான். செப்டம்பர் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஸோ அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ட்ரம்ப் மீண்டும் ட்ரம்ப் எதை சொல்றாரோ அதையே தான் சொல்லிட்டு இருக்காருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்லமெண்ட்ல கூட இப்போ சமீபத்தில் பேசினாங்க. ட்ரம்ப் வந்து அவரு தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினதாகவும், அது வந்து எல்லா சந்திப்புகளையும் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. எல்லா நாட்டு தலைவர்களை சந்திச்சாலும் அங்க வந்து மறக்காம ட்ரம்ப் இதை பதிவு பண்றாரு. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பா பார்லமெண்ட்ல ஒரு விவாதம் நடந்த சமயத்துல அதை வந்து எதிர்கட்சிகள் பெரிய ஒரு கேள்வியை பாஜக அரசை வந்து தொடர்ந்து கருத்துக்களால் தாக்குனாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தமிழக எம்பிக்கள் ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், எல்லாருமே வந்து எப்படி இந்த பாஜக அரசு இந்த விவகாரத்துல இன்னொரு நாட்டு தலைவரை வந்து தலையிடுறதுக்கு அனுமதிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. அதுல கூட மோடி பேசும்போது ட்ரம்போட பெயரை பயன்படுத்தாம தான் எந்த தலைவரும் இதுல தலையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இப்ப மீண்டும் ட்ரம்ப் வந்து இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. மீண்டுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு. பல தடவை சொல்லிட்டாரு. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் பதவியேற்று 6 மாதங்கள் முடிஞ்சது இல்லையா, இந்த 6 மாதங்கள்ல 5 போரை வந்து ட்ரம்ப் நிறுத்திட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப சமீபத்துல ட்ரம்ப் ஒரு நேர்காணல்ல பேசும்போது தான் இந்த மாதிரி நான் வந்து கடந்த ஒரு 6 மாதத்துல 5 போரை நிறுத்தியிருக்கேன். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிரிக்கால தொடர்ந்து நடைபெற்ற அந்த காங்கோ, ருவாண்டா அந்த போரை நிறுத்தியிருக்கேன். இந்த போர் என்பது ஒரு 30 வருடங்களுக்கு மேலா தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. இந்த போரை வந்து யாரால் நிறுத்த முடியல, என்னால் மட்டும் தான் நிறுத்த முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 6 போர்கள்ல இந்தியா பாகிஸ்தான் போரும் ஒண்ணு அப்படின்றது வந்து அழுத்தம் திருத்தமா அங்க இருக்கக்கூடிய செய்திகள்லாம் சொல்றாங்க. குறிப்பா இது தொடர்ந்து ட்ரம்ப் சொல்றதுக்கு என்ன நோக்கம்னு பார்க்கும்போதுதான், எப்படியாச்சும் இந்த வாட்டி நோபல் பரிசு கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த கருத்துக்கள் பதிவுப்பட்டதா சொல்றாங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல கூட
ட்ரம்ப்போட செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து கடந்த 6 மாசத்துல 5 போர்கள் நிறுத்தி அமைதிக்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதனால நிச்சயமா அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாங்க. சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ட்ரம்ப்போட நோக்கம் என்பது நோபல் பரிசு பெறது மட்டும்தானா, இல்ல அவரோட தலைமை பண்பை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியில காட்டுறாரா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ட்ரம்ப் எப்பவுமே கணிக்க முடியாத தலைவர் தான். அதனால அவரோட மனநிலை என்ன என்பது அவருக்கு மட்டும் தான் தெரியுமே ஒழிய யாருக்குமே தெரியாது. சோ இத்தனை வாட்டி சொல்லிட்டாரு, மீண்டும் எத்தனை முறை சொல்ல போறாருன்னு தெரியல. இன்னும் இந்திய அரசு இதை ஏத்துக்கல. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு கடுமையா ரியாக்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். அதனாலதான் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. சோ இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும். நாளைக்கு இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.